நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட் இயர் படிக்கக்கூடிய டாக்டர்னு சொல்கிறேன் மகிழன் இருக்காரு. ஸோ அவர் வந்து வேலம்மாளில் படிச்சுட்டு இருக்காரு எம்பிபிஎஸ். ஸோ நம்ம கோவிட் சாரி இந்த ஓட்டருக்கு முன்னாடியே வந்து பிளான் பண்ணோம் எலெக்ஷன் டேட்டுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் எலெக்ஷன்ஸில் கொஞ்சம் பிஸியாக இருந்தார், அவருக்கு நிறைய கிளாஸ் அதனால வர முடியல. ஸோ இன்னைக்கு நமக்காக வந்து மதுரையிலேருந்து வந்திருக்காரு உங்களை மீட் பண்ணலான்ட்டு. பட் இப்போவும் அவருக்கு பஸ் டிலே, இங்கே இப்போ அண்ணா நகர் வந்து இப்போ வேகமாக வந்தார், அதனால தான் உங்களை பார்க்கறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணார், ஒரு டாக்டர் ப்ரொஃபஷனோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணார். அதுக்காக தான் அவர் இப்போ நம்ம கூட இருக்காரு. ஸோ ஓவர் டு முடியும். சரிங்க சார். குட் ஈவினிங். ஸோ நீங்கள் ஒரு 2 days நீட் எக்ஸாம் எழுத போகிறீங்க தானே? ஸோ ஐ எம் மகிழன். நான் வந்து வேலம்மாள் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறேன், தேர்ட் இயர் படிக்கிறேன். நான் வந்து 2023 வந்து ஃபர்ஸ்ட் அட்டம் வந்து நான் ஒழுங்காக பண்ணல, பிகாஸ் அப்போ தான் அந்த கோவிட் டைம்ஸ்லாம் வந்தனால வந்து ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கான்சன்ட்ரேட். 2023 வந்து என் செகண்ட் அட்டம் பண்ணேன். அப்போ வந்து ஒரு ரீசனபிள் மார்க் வந்துச்சு. ஸோ ஐ வெண்ட் டு வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ். பட் பிஃபோர் தட் நான் வந்து என்னெல்லாம் பண்ணேன், என்னெல்லாம் வந்து மிஸ்டேக்ஸ் ஐ ஹவ் டன் அண்ட் what path I have gone, I think I just want to share it with you guys. So first வந்து நீட் வந்து இட் வாஸ் மை ஓன் டெசிஷன். எனக்கு ஐ திங்க் தட் யூ லைக் நீட் இன்ட்ரெஸ்டோட தான் வந்தீங்களா அப்படின்னு தெரியல, பட் உங்கள் ஃபேஸ் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டடாக வந்த மாதிரி தெரியுது. ஸோ நான் வந்து என் அப்பாட்ட சொன்னேன், அப்பா எனக்கு வந்து எம்பிபிஎஸ் ஆகணும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து டாக்டர் மகிழன் ஒரு ஹைப் கொடுத்துட்டாங்க. அவங்க ஃபோர்ஸ் எதுவும் பண்ணனால நம்மளுக்குள்ளேயே சரி நம்ம வந்து டாக்டர் ஆகணும், வி வாண்ட் டு டூ சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டில் பேக் ஆஃப் த மைண்டில் போயிட்டே இருந்துச்சு. ஸோ நான் வந்து நீட் எக்ஸாம் வந்து அப்பா எனக்கு நீட் எக்ஸாம் எழுதணும்னு ஆசையாக இருக்குது, நான் வந்து நீட் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறேன்னு சொன்னேன். கரெக்டாக நான் 10th சொல்லி முடிக்கிறேன், கோவிட் வந்துடுச்சு, லாக்டவுன் போட்டாங்க. உங்களுக்கே தெரியும் லாக்டவுனில் நீங்களே எப்படி படிச்சிருப்பீங்க அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து நான் ஒரு ட்ரெஜெக்டரியில் போயிட்டு இருந்தேன், பட் எனக்குள்ள ஒரு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ், எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ், நம்ம சோஷியல் மீடியா எவ்ரிதிங் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ். நான் என்ன யோசிக்க ஆரம்பிச்சுன்னா, அப்போ வந்து இந்த பிட்காயின் ட்ரேடிங் அப்போல்லாம் வந்து ரொம்ப பூமிங்கில் இருந்துச்சு. ஸோ ஓகே நம்ம வந்து நீட்லாம் வந்து நம்மளுக்கு சரிப்பட்டு வராது, நம்ம வந்து சரி படிச்சுட்டு இருக்கும்போது வந்து நம்ம பிஸ்னஸில் இறங்குவோம், நம்ம அதில் வந்து எதாவது ட்ரை அவுட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் வந்து நான் என்ன பண்ணேன், சரி நம்ம வந்து வீட்டில் வந்து நம்ம இந்த பிஸ்னஸ் சைடெல்லாம் சொன்னோம்னா ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம வந்து நீட்டில் வந்து எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் வந்து ஃபிசிக்ஸாக இருந்துச்சு. அப்போ ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்ஸ் வாஸ் மை சப்ஜெக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பயாலஜி வந்து அவ்வளோ இல்லை, பட் ஓகே நம்ம வந்து வேணும்ட்டே வந்து மார்க் லைட்டாக கம்மி வாங்கிடுவோம், நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு பிடிச்சது அவங்களுக்கு சொல்லி கேட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி பண்ணேன். அது முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து நான் காலேஜ் ப்ராசஸ் இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி இருக்கவங்கலாம் பார்க்கும்போது அப்போ தான் எனக்கு வந்து ரியாலிட்டி ஹிட் ஆகுது. ஓகே நம்ம அம்மா அப்பா வந்து நம்மள கரெக்டாக க்ரூம் பண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க, நம்ம தான் வந்து டைவர்ட் ஆகிட்டோம். ஏன்னா அம்மா அப்பா வந்து அப்பா சொல்லிட்டாங்க இட்ஸ் ஓப்பன் டு யூ, இதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுறதோ இல்லை இது பண்ணுறதோ இட்ஸ் எவ்ரி திங்ஸ் ஓப்பன் டு யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1 month எனக்கு டைம் கொடுத்தாங்க. ஸோ அந்த 1 month வந்து நான் யோசிக்கும் போது எனக்கு நிறைய ரியாலிட்டி செக்ஸ், ஒரு ரியாலிட்டி செக்காக எனக்கு செம்மையாக அடி வாங்குச்சு. ஓகே எம்பிபிஎஸ்ங்கிறது வந்து இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஒன்ஸ் யூ ஸ்டெப் இன் டு நீட், ஐ திங்க் அது நீங்கள் திருப்பி பர்சியூ பண்ணலாம் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டு பி ஃபார்ம் இல்லைன்னா வந்து பிடிஎஸ் அந்த மாதிரி போகிறதுக்கு. ஐ திங்க் நீட், இப்போ நான் வந்து தேர்ட் இயர் எம்பிபிஎஸ் படிக்கிறேன். பிஃபோர் திஸ் நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுக்கும் இப்போ நான் ஒரு 2 years ஐ எம் அஹெட் ஆஃப் மை ஸ்டூடெண்ட் லைஃப். பட் அந்த 2 yearsல வந்து நான் படிக்கிற அந்த டெசிக்னேஷன் அண்ட் கோர்ஸ்க்கு எனக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்ட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ இஃப் ஐ கோ இன் டு அன் ஹோட்டல் ஆர் இஃப் ஐ டேக் அன் ஆட்டோ எனி பப்ளிக் சர்வீசஸ், என் ஃபேமிலியில் என் அம்மா என் அப்பா என் தங்கச்சிக்கிட்ட இருக்க ரெஸ்பெக்டே வந்து என் அப்பா ஐ கேன் சீ இட் இன் மை ஃபாதர்ஸ் ஐஸ். இப்போ வந்து நான் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அப்பாவை க்ரீட் பண்ணோம், அடுத்த செகண்ட் வந்து நான் என்ன அவ்வளோ பெரிய பையன் கூட ஆகலை, எனக்கு இன்னும் 21 வயசு தான் ஆகுது, சார் வாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து என் அப்பா அம்மா கண்ணில் வந்து அந்த ஃப்ளார் வந்து சீரியஸாக வந்து ஓகே ஈச் அண்ட் எவ்ரி திங் that the struggle that I've gone through, the drop that I've taken is completely worth it. அந்த ஒரே ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் வந்து ஐ டுக் பேக் நீட். நல்ல வேளை நான் வந்து அப்பயாச்சும் என் அம்மா அப்பா பேச்சை கேட்டேன், ஓகே இதுக்கப்புறம் வந்து நம்ம நீட் இன்னொரு வாட்டி எடுக்கலாம், இட்ஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு தென் செகண்ட் இயர் ஐ ஸ்டடிட் எவ்ரி டே ஃபார் நீட். எவ்ரி டே யூ புட் இன் யர் ஹார்ட் ஒர்க், யூ வில் கெட் இன் டு இட் ஃபார் ஷுர். The result you will see it for sure. There is no doubt in going back or going wrong. நீங்கள் உங்கள் டெய்லி உங்கள் எஃபர்ட் போட்டு
டெய்லி அந்த மைண்ட் அண்ட் சோல், if you want something you have to sacrifice another one. Sacrifice இல்லாமல் you can't get anything. So if you sacrifice your free time, leisure time, social media, vacation, everything, and the 1 year you push through it, you'll definitely get the results. And now I'm in Velamal Medical College, and I think I'm a little bit respected and I like this profession. Thank you. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தான். ஸோ சார் சொன்ன மாதிரி இந்த எம்பிபிஎஸ் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஷனல், டாக்டர்ன்ற ப்ரொஃபஷனல்ஸ் வந்தாலே கடவுளுக்கு வந்து நிகராக நம்ம ஒப்பிடுறோம். ஒரு ஒரு கிரிட்டிக்கல் கேர் போகிறோம், இல்லை ஒரு டாக்டர் வந்து நம்மளை காப்பாற்றும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்? ஸோ சாமி மாதிரி வந்து காப்பாற்றுனீங்க, என்ன என் குடும்பத்தை நீங்கள் தான் வாழ வைக்கிற, என்ன சொல்கிறது, குலசாமி, இந்த மாதிரியான வேர்ட்லாம் நீங்கள் சொல்ல பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால தான் நீங்கள் இந்த நீட்டுன்ற ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ளேயே நீங்கள் வரீங்க. கரெக்டாக? இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இருக்கிறது ஒரு ப்ரீ மெடிக்கல் டோரில் இருக்கீங்க. இதை நீங்கள் கரெக்டாக கிளியர் பண்ணுறது தான் உங்களோட சாமர்த்தியம். ஓகே. ஸோ சார் சொன்ன மாதிரி அவரும் நிறைய டைவெர்ட் ஆகிருக்காரு, வேற கோர்ஸ் எடுக்கலாம், இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் பண்ணியிருந்தால் அதோட மதிப்புன்றது வேற இருக்கலாம். சமுதாயத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மதிப்பு வந்து எப்படி இருக்கும்ன்றது தெளிவாக சொன்னார். இன்னைக்கு அவர் இந்த நிலைமையில் இருக்கிறாருன்னா அவரோட ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் அவரோட ட்ரீம் இதெல்லாமே இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து நாளான்னைக்கு எழுத போகிற எக்ஸாமை நீங்கள் வந்து மிக சிறப்பாக எழுதணுன்ற ஒரு வாழ்த்து இருக்கு. இப்போ வந்து நம்ம சாரை வந்து உங்களுக்காக வந்து பார்த்தார நம்ம இப்போ லைட்டாக ஹானர் பண்ணணும். ஓகே. Thank you. So I'll just give exam tips more. Yeah, board use பண்ணீங்க. ஸ்டூடண்ட்ஸ் அது எக்ஸாம் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ண அதை சொல்லிடுறேன். உங்களுக்கு எப்போ நீட் எக்ஸாம்? coming Sunday. So you have what? இன்னைக்கு என்ன டே? சாட்டர்டே, ஃப்ரைடே இன்னைக்கு. ஸோ யூ ஹேவ் 1.5 days. நான் என்ன பண்ணேன் அந்த 1.5 daysல ஐ டிடன்ட் ஸ்டடி எனி புக். நான் இந்த 1.5 days வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் இருந்தேன். பிகாஸ் என் ப்ரிப்பரேஷன் 1 yearக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் ஆச்சு. ஐ ஸ்டடிட் எவ்ரிடே. ஸோ நீங்கள் இந்த டைமில் என்ன பண்ணலாம்னா, ஃபிசிக்ஸில் ஐ திங்க் இது இன்னும் இது மாதிரி வச்சுருக்கீங்களா, ஈக்குவேஷன்ஸு ஃபார்முலாஸ்னு புக் வச்சுருக்கீங்களா? அந்த மாதிரி புக் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா யூ கைஸ் ரிவைஸ் டு தட் ஃபிசிக்ஸ்க்கு. அண்ட் ஃபார் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக்கில் வந்து ஃபுல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட ரியாக்ஷன்ஸ், அந்த ரியாக்ஷன்ஸ் ஃபுல்லாக ப்ரெஷர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்ஆர்கானிக்கில் வந்து டி பிளாக், எஃப் பிளாக்ல வந்து இந்த ட்ரெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த ட்ரெண்ட்ஸ் மட்டும் ஒரு நோட் மாதிரி பண்ணி அதை நீங்கள் வாசிங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு அதே மாதிரி ஈக்குவேஷன்ஸ், அவ்வளோதான். எந்த மெட்டீரியலும் தொடாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. பாட்னி அண்ட் ஜுவாலஜிக்கு வந்து பிவைக்யூஸ் கொஷின்ஸ், எவ்வளோக்கு எவ்வளோ கொஷின் சால்வ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு தெரியும் எந்த லெசனில் எந்த பார்ட் ஆஃப் தி லைனில் வந்து நீங்கள் கேப் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது இன்னொன்று. ஸோ தீஸ் 1.5 days ஐ திங்க் யூ கேன் கோ த்ரூ மேரத்தான்ஸ் அந்த மாதிரிலாம். ஸோ how many amount of questions are you solving and how much ever you're revising your equations and இதுதான் வந்து உங்களோட மெயின் எய்மாக இருக்கணும். don't go through anything fresh or any material. no, அது வந்து உங்களுக்கு பயம் வந்துடும். ஐயோ நம்ம இன்னும் இந்த பர்டிகுலர் போர்ஷன் நம்ம கவர் பண்ணலையோ, இது நம்ம கவர் பண்ணலையோ. யூ ஹவ் டன் எவ்ரிதிங், யூ ஹவ் டன் தி ஹார்ட் ஒர்க். அது வந்து பேக் ஆஃப் த மைண்ட் உங்களுக்கு இருக்கும். பட் நீங்கள் வந்து பேப்பரில் எழுதும் போது இட் வில் கம் டு யூ. You believe in yourself that I have done the hard work, and when I write the paper, it will get into my mind, and I am gonna give a good paper presentation, and I will get the college that I want. This should be your mindset from today. அப்பதான் வந்து you guys will get through the paper.
அதே மாதிரி பேப்பர் ரிசீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 minutes ஆஃப் சைலன்ஸ். ஏன்னா மண்டக்குள்ளே வந்து இந்த ஈக்குவேஷன் ரிவைஸ் பண்ணுறோமா, அந்த ஈக்குவேஷன் வெலாசிட்டி, இந்த ஈக்குவேஷன் அந்த ஈக்குவேஷன் ரிவைஸ் மோட்லேயே தான் இருப்பீங்க. யூ ஒன்ட் பி இந்த ப்ரிப்பரேட்டரி மோட். உங்கள் பிரெயின் வந்து ஒரு பேனிக் ஸ்டேட்லேயே இருக்கும். அப்போ வந்து டக்குன்னு தெரிஞ்சது கூட மறந்துடும். பிகாம் இப்போ 1 வருஷம் பண்ணிட்டோம், அந்த 2 minutes நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. பிகாம் சைலண்ட் ப்ரேயர், அமைதியாக பேப்பர் ரிசீவ் பண்ணுங்கள். ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் ஐ திங்க் திஸ் டைம் யூ வில் கெட் 1 question paper and 2 OMR sheet, 1 for office and 1 for submission. ரெண்டுமே நீங்கள் சப்மிட் தான் பண்ண போகிறீங்க, ஓகேவா? ஸோ அதில் வந்து இந்த சைடில் வந்து டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். யுவர் நம்பர் அண்ட் சிக்னேச்சர், லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன். லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன்லாம் வந்து நடுவில் தான் வந்து வாங்க வருவாங்க அந்த இன்விஜிலேட்டர். நீங்கள் கரெக்டாக அப்போ தான் ஃபிசிக்ஸில் நிறைய சால்வ் பண்ணிருப்பீங்க. கரெக்டாக லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. நான் வேறு லெஃப்ட் ஹேண்டர் வேறு, இந்த மையை வேறு அழிக்கணும்னு சொல்லிட்டு அதுலேயே வேறு எனக்கு ஒரு 2 minutes போயிடுச்சு. ஸோ அது எல்லாமே வந்து கரெக்டாக ஃபில்லாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் ஈச் சப்ஜெக்டில் 50 questions தானே சார்? செக்ஷன் ஏ அண்ட் இல்லை, செக்ஷன் ஏல வந்து 35, செக்ஷன் பியில் 10 questions, 15 அண்ட் எனி 10 அந்த மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரில. ஸோ அது பார்த்துக்கோங்க. வாட் டு ஐ ரெக்கமெண்ட் இஸ் 45. Okay, fine. Okay, so what do I recommend is first வந்து ஜுவாலஜியும் பாட்னியும் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ பண்ணிடுங்க. ஏன்னா வந்து இந்த 2 சப்ஜெக்ட்டுமே வந்து யூ டோன்ட் நீட் டு திங்க், சால்வ் பண்ண தேவையில்ல. கெமிஸ்ட்ரியில் வந்து இந்த ட்ரெண்டை வச்சு அப்ளிகேஷனே தேவையில்லை. என்ன நீங்கள் வந்து லைன் பை லைன் நீட் படிச்சிங்களோ அதை அப்படியே வந்து இதில் எடுத்து போட்டுடலாம். ஸோ வந்து பாட்னியோட ஜுவாலஜி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஜுவாலஜி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து வித்தின் 45 minutes, 45 to 1 hour முடிக்கணும். 1 hour ரொம்ப அதிகம் ஜுவாலஜி அண்ட் பாட்னி. அந்த அளவுக்கு உங்களோட ஸ்பேஸ் இருக்கணும். இது ரெண்டுத்தையும் முடிச்சதுக்கப்புறம் தென் யூ கோ டு கெமிஸ்ட்ரி ஆர் ஃபிசிக்ஸ், யோர் சாய்ஸ். இப்போ வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் வந்து வாட் ஐ டூ இஸ், நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேப்பரை சும்மா திருப்பி பார்த்தேன். ஓகே, டு கெட் த ஃபீல் ஆஃப் தி பேப்பர் சும்மா திருப்பி பார்த்தேன். அதில் அங்கங்கே ஒரு கொஸ்டின் பாப் ஆச்சுன்னா சும்மா 2 ஆன்சர் டிக் பண்ணா ஓகே பரவாயில்ல, நம்ம ஒரு பேஜுக்கு ஒரு 2 ஆன்சர் சும்மா பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியுதுன்னு சொல்லி எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அப்புறம் ஜுவாலஜி அண்ட் பாட்னி நான் பண்ணேன். டக்குன்னு மேக்ஸிமம் யூ ஷுட் ஹேவ் தட் கான்ஃபிடன்ஸ் தட் யூ கோனா ஃபினிஷ் பாட்னி அண்ட் ஜுவாலஜி வித் இன் 1 hour. அது முடிச்சதுக்கப்புறம் டக்குன்னு கொஸ்டின் பேப்பரில் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐ வெண்ட் ஆன் டு கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியில் வந்து ஃபர்ஸ்ட் எதெல்லாம் வந்து தியரி கொஸ்டின்ஸ் இருக்கோ அதெல்லாம் நான் பார்த்தேன். அப்புறம் தான் வந்து ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின்ஸ்குள்ளே போனேன். ஏன்னா ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, எந்த கொஸ்டின் உங்களால் ஃபஸ்ட்டு ஈஸியாக பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா பேக் ஆஃப் மைண்டில் உங்கள் சைக்காலஜி என்ன யோசிக்குன்னா, ஓகே நம்ம இவ்வளோ கொஸ்டின்ஸ் பண்ணிட்டோம், மீதி கொஸ்டின்ஸ் இவ்வளோ தான் இருக்குது, டைம் நம்மளுக்கு கொஞ்சம் இருக்குது, நம்ம பண்ணிடலாம். டைமே உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் பிரெயின் கொடுக்குற கான்ஃபிடன்ஸில் யூ வில் புஷ் த்ரூ இட் அண்ட் யூ வில் ஃபினிஷ் இட். அண்ட் மார்க்கிங் இந்த கொஸ்டின் பேப்பர், இது வந்து எனக்கு ஒரு ட்ரிக் என்னன்னா, இதுதான் வந்து OMR ஷீட் அண்ட் இங்கே வந்து பபுள்ஸ், ஒரு கொஸ்டினுக்கு வந்து 4 பபுள் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணேன், ஒரு கொஸ்டினுக்கு அப்புறம் ஒரு பபுளிங் பண்ணாதீங்க. பபுளிங்கில் வந்து there's lot of types. ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணதுக்கப்புறம் பபுள் பண்ணலாம், இல்லை 180 கொஸ்டின்ஸ் ஒன்னா பபுள் பண்ணலாம், இல்லை ஒரு செட்டாக பபுள் பண்ணலாம். அந்த 180 கொஸ்டின்ஸ் ஒன்னா பபுள் பண்ணுறது தயவு செஞ்சு பண்ணாதீங்க, கன்ஃபார்ம் மிஸ்டேக் பண்ணுவீங்க. பபுளிங்கில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா வரிசையாக தப்பாக வந்துடும். அதனால் வந்து 180 கொஸ்டின்ஸ் பபுள் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு 45 கொஸ்டின்ஸுக்கு பபுள் பண்ணுங்க. நான் வந்து பாட்னி ஜுவாலஜி முடிச்சோடனே பபுள் பண்ணேன், பாட்னி முடிச்சோடனே பபுள் பண்ணேன். நான் என்ன பண்ணேன், ஜுவாலஜியில் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பரில் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து நான் ஜுவாலஜி அட்டன் பண்ணிட்டேன்னா கொஸ்டின் பேப்பரில் நான் எந்த ஆப்ஷன் சர்க்கிள் பண்ண நினைக்கிறேன்னா அதுக்கு மேலே ஒரு புள்ளி வச்சிருவேன். அப்படி ஒரே ஒரு புள்ளி மட்டும் வச்சிருவேன். நான் பபுள் பண்ண மாட்டேன், ஒரே ஒரு புள்ளி மட்டும் வச்சிருவேன். ஸோ நீங்கள் பபுள் பண்ணும்போது கொஸ்டின் பேப்பரே பார்க்க தேவையில்லை, எங்கே புள்ளி வச்சிருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி பபுள் பண்ணிட்டே இருக்கலாம், சர்ன்னு பண்ணிடலாம். உங்களுக்கு பபுளிங்கில் வந்து டைமே போகாது. இந்த ட்ரிக் ஐ திங்க் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜுவாலஜி அண்ட் பாட்னி இந்த மாதிரி முடிச்சுட்டு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. நான் கம்மிங் டு எப்படி வந்து ஆன்சரை எலிமினேட் பண்ணலான்னா, நீங்கள் இந்த மைண்ட் செட் வச்சுக்கோங்க, கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறவன் உங்களே பாஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா இப்போ ஒரு கொஸ்டின் நீங்கள் வாசிக்கிறீங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரொம்ப என்னன்னா இந்த கொஸ்டின் தானே ஆன்சர் இதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்குனு இது டிக் பண்ணிட்டு மார்க் பண்ணிட்டு போயிடும். ஆனால் அங்கே கடைசியில் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ ரீட் த கொஸ்டின் ட்வைஸ், ஈவன் தோ யூ நோ தட் கொஸ்டின், ரீட் த கொஸ்டின் ட்வைஸ்.
கொஸ்டினை ரீட் பண்ணதுக்கப்புறம் ரைட்டான ஆன்சரை வந்து இஃப் யூர் வெரி கான்ஃபிடென்ட் கோ ஃபார் த ரைட் ஆன்சர். இஃப் லிட்டில் டவுட் ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடுங்க. கோ ஃபார் தி எலிமினேஷன் டெக்னிக். எலிமினேஷன் பண்ணதுக்கப்புறம் 2 ஆப்ஷன் இருக்கும்ல, அதில் வந்து கரெக்டாக பார்த்து என்ன ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி. ஏன்னா அவசரத்தில் போகும்போது 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா your probability of getting right even though you're making a mistake is 50%. For the 25% you're getting it wrong in அப்படி டேரெக்டாக போகிறது. So I think these are the things that I followed. So thank you. Any questions? I was very clear. Anything உங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டவுட் இருக்கும்ல, அது பேரண்ட்ஸ் நீங்க கொண்டு போய் விட்டுருவீங்க, சும்மா விடுவீங்க இல்லையா? The confidence of the exam is all the best. Thank you. All the best. சரிங்க. குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு தெரியும் வந்து கிராஷ் கோர்ஸ் சில கெமிஸ்ட்ரி பண்ணியிருக்கேன் வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் வந்து. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டூடெண்ட்ஸினுடைய கான்ஃபிடென்ஸ் பார்த்துருக்கேன். ஒன்றும் இல்லை வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியுன்றது நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு மனசில். சரிங்களா? நீங்கள் ஆல்ரெடி +1 1 இயர் படிச்சிருக்கீங்க, +2 படிச்சிருக்கீங்க. இப்போ லாஸ்ட்டாக 1 மந்த்தில் வந்து கிராஷ் கோர்ஸ் எல்லாமே ரிவைஸும் பண்ணியிருக்கீங்க. ஸோ முதல்ல உங்களுக்கு ஆல்ரெடி எனக்கு என்ன கான்செப்ட் தெரியும், நான் ப்ராக்டிஸ் கொஸ்டின் நிறையா பண்ணியிருக்கேன், என்னால் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டும் பண்ண முடியும் வந்து. ஸோ எனக்கு வந்து கண்டிப்பாக அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் உங்களுக்குள்ளார தெரியணும். உங்களால் முடியும் நம்பினாதான் கண்டிப்பாக எக்ஸாம் எல்லாம் பண்ண முடியும். என்னால் முடியாது, எனக்கு தெரியாதுன்ற மைண்ட் செட்டோட போகக்கூடாது எக்ஸாம். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்டா? ஸோ அதுபோல் நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே எது ஆர்டர் பண்ண ஆல்ரெடி சொல்லியிருக்காரு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு எது நல்லா தெரியும், ஃபஸ்ட்டு பயாலஜி வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். செகண்ட் வந்து மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு பயாலஜி, 2வது கெமிஸ்ட்ரி ஃபாலோ பண்ணுவாங்க, தென் ஃபிசிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓஎம்ஆர் இஷ்யூ வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பண்ண வேண்டிய விஷயம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே படப்படத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டினில் வந்து மார்க் பண்ணுவாங்க. அங்கே வந்து ஏன்னு இருக்கும், இங்கே பைட்டு சின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த தப்பு எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பண்ண வேண்டிய விஷயம் தான் வந்து. ரைட்டா? நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பாட்னி ஜுவாலஜி முடிக்கிறாங்களா, இம்மிடியேட்டாக எடுத்துகிட்டு போய்ட்டு ஓஎம்ஆர் ஷெட்யூல் பண்ணிடுங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின்லேயே வந்து ஷெட்யூல் பண்ணிடுவாங்க.
ஏ அப்படின்னா ஏன் அங்கேயே ஒரு டாக்குமெண்ட் வச்சுருவாங்க. ஃபைனல் அதுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து பண்ணுவாங்க. அதுபோல் நம்பர் வந்து கரெக்டாக பண்ணுங்க வந்து முதல் எடுத்தோடனே போயிட்டு நீங்கள் அந்த ரோல் நம்பர் பண்ண இடத்துல தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ் கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது அதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸாக உட்காந்து 1க்கு 2 முறை வந்து அந்த ரோல் நம்பரு அந்த கோடு எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து பண்ணிக்கிறீங்க. அதுக்கடுத்தது நீங்கள் ஆர்டராக வந்து கெமிஸ்ட்ரி வந்து இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறது. இப்போ வந்து அந்த இந்த கொஸ்டின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நீங்கள் ஜென்யூனாக தான் பண்ணணும் ரைட்டா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிங்கன்னா இப்போ 1 மினிட் இருக்கா 60 செகண்ட் தான் அப்படின்னா அந்த 15 செகண்ட்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னும் போது கொஸ்டினை படிங்க. உங்களுக்கு தெரியுதுன்னா அந்த கொஸ்டினை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்க. தெரியலன்னு அடுத்து ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடுங்க, தாராளமாக போயிடுங்க. ஏன்னா டைம் ஃபாலோ பண்ணணும் வந்து நீங்கள் அடுத்தது ஒரு கொஸ்டின் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் 15 செகண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்னதான் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் திரும்பவும் அது நெகட்டிவ் கொஸ்டினா பாசிட்டிவ் கொஸ்டினா கரெக்ட் ஆர்டரா இன்க்ரீசிங் ஆர்டரா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா மேட்சிங் என்னன்றத 1 to 2 or 3 டைம்ஸ் வந்து பண்ணுங்க. வந்து பண்ணிட்டு ஒரு 30 செகண்ட் எடுத்து அதை ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுங்க வந்து அப்ளை பண்ணுங்க. கான்செப்ட் வந்து அப்ளை பண்ணாமல் நான் இதுதானே படித்தேன் இதுவாக தான் இருக்கும் அப்படின்ற ஐடியாலாம் போகக்கூடாது. அது புரியுதா. உங்கள் பிள்ளைங்களுக்கு எது மைண்ட் ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ட் ஆகும் அதுதான் ஆப்ஷன் வச்சுருப்பான். ஆப்ஷன் ஏ படிக்கும்போது அதுவாக தான் இருக்கும். நீங்கள் டக்குனு கிளிக் பண்ணிட்டு டைம் பண்ணக்கூடாது. புரியுதா. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க என்னதான் இருந்தாலும் கொஸ்டினை 1 to 2 டைம்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்தது அப்ளை பண்ணிட்டு அப்ளை பண்ண ஆன்சர் எடுத்துகிட்டு போகும்போது இங்கே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியில் இருக்கும். ஆனால் ஆப்ஷன் கீழே தான் இருக்குமே ஏபி செகண்ட் ஆப்ஷனு சிடி இப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். வந்து நீங்கள் டக்குன்னு கரெக்டாக பார்க்க இதை பார்த்து டக்குன்னு ஷூட் பண்ண போகக்கூடாது. புரியுதா. நீங்கள் என்ன பண்ணணும் ஆப்ஷனை பார்த்துட்டு பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க, தென் ஆப்ஷன் வந்து கரெக்டாக அதுக்குன்னு 15 செகண்ட் ஒதுக்கணும். அலாட்மெண்ட் பண்ணணும். நான் கரெக்டான ஆப்ஷன் தான் ஷூட் பண்ணுறேன் அப்படின்றது வந்து தெரியுங்களா. கஷ்டப்பட்டு ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொரு கொஸ்டினுமே வேலிடான பண்ணுங்க. அது ஒரு கொஸ்டின் தப்பானா கூட அதுக்காகலாம் 1 இயர் வந்து உட்காந்து பிள்ளைங்க வந்து படிக்கிறாங்க கரெக்டாக. ஸோ அதனால நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்க வந்து. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு எது கொஸ்டினோ அதை எல்லா பிள்ளைங்களுமே கரெக்டாக அட்டன் பண்ணுவாங்க. அதுதான் உங்களை வந்து டிசைன் பண்ணுவோம் ரைட்டா. அதனால தெரிஞ்ச கொஸ்டின் வந்து கரெக்டாக பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து தெரியல அதை பற்றி ஒரி பண்ணி வரல. இப்போ சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜிஸ் வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச கொஸ்டின் அட்டன் பண்ண உடனே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் பேக்கில் இது உங்களுக்கு தெரியும் லைட்டாக வரும். தெரியலனா கூட படிச்சுட்டு தெரியலன்னு யோசிக்காதீங்க. முதல்ல அந்த கொஸ்டினை எடுத்து அந்த சைடில் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணும் போதே உங்களுக்கு ஆன்சர் வந்துன்னே இருக்கும். வந்து எழுத பண்ண ஆன்சர் வந்துன்னே இருக்கும். அப்படி கூட நீங்கள் வச்சு வந்து பண்ணலாம். கரெக்டுங்க. வேற வந்து நீங்கள் பண்ண வேண்டியது வந்து ரிவைஸ் பண்ணுங்க. வந்து இப்போ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது வந்து +1 +2 ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து வரக்கூடிய நேம்டு ரியாக்ஷன் முதல்ல படிங்க. காமன் நேம் ரியாக்ஷன் கம்பல்சரி படிக்கணும். இன்னைக்கு கூட அதுதான் சொல்லியிருந்தாங்க. அதுபோல் காமன் ரியேஜன்ஸை படிச்சிருங்க. வந்து இது வந்து கிளியர் ஆகிடும் ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது வந்து நம்ம ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு உண்டானது அந்த ப்ராப்ளம் அந்த மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் அந்த கிராஃபு யூனிட்டு எது கிளியராக அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருப்பாங்க அதை 1 or 2 அதுதான் கேட்பாங்க. ரெண்டுமே கேட்க மாட்டாங்க. கான்ஃபிடென்ட்டாக ஒரு சாப்டரில் 2 கொஸ்டின் தான் கேட்பாங்க. வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அது எது இம்பார்ட்டண்ட்டோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் அந்த 2 கொஸ்டின் எது கேட்டிருக்காங்க தெரிஞ்சு செலக்டடாக ஸ்பெசிஃபிக்காக போயிட்டு அதை மட்டுமே பாருங்க. வந்து கண்டிப்பாக அதுதான் கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சாப்டரில் 2 கொஸ்டின் தான் கேட்கணும். அது ஆல்ரெடி உங்களுக்கு எது ஃபெமிலியராக இருக்கோ அது எந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான் உங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணும். நீ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஜஸ்ட் நீங்கள் நோட்ஸ் மட்டும் படிச்சு பிளாங்காக பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதை சப்போர்ட் பண்ணாது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் பாருங்க. வந்து அது முன்னாடி ஆல்ரெடி ப்ராக்டிஸ் நம்ம இன்ஸ்டியூஷன் உருவாக்குறாங்க நம்ம எல்லாருமே கொடுத்துருக்குறோம். வந்து அந்த இது நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க. அதனால அதில் நோ இஷ்யூஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துட்டு அந்த ஒரு 1 ஷீட்டில் படிக்கணும். என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஃபிசிக்ஸ் ஃபார்முலா எல்லாத்தையுமே ஒரே ஷீட்லேயே இருக்கணும். அந்த 10 சாப்டர் இருக்கா நம்மளுக்கு ஒரு 7 சாப்டர் இருக்குது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி மட்டும் அது மட்டும் என்ன பண்ணணும் ஒரே ஷீட்லேயே அந்த ஒவ்வொரு சாப்டர் கொண்டாட ஃபார்முலா கொண்டு வந்து ஜஸ்ட் நம்ம இருக்கிற 2 டேஸில் வந்து ஒரு மார்னிங் ஈவினிங் ஆஃப்டர் ஜஸ்ட் பாருங்க. ஏன்னா அந்த ஃபார்முலா இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக பண்ண முடியும் கரெக்டாக. அதை வந்து பார்த்துருங்க. ஸோ இதுதான் போகும்போது காலையில் ப்ரேயர் பண்ணிகிட்டே போங்க. வந்து நல்லா சாப்பிட்டு போங்க. ரெண்டாவது வந்து நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதுமாரி ட்ரெஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். வந்து அதாவது ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டுக்கு போங்க. நம்மளால் வின் பண்ண முடியும். நம்மளுக்கு எல்லாம் தெரியுற மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. கடவுள் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். சரிங்களா. தேங்க்யூ. ஸோ நீங்கள் வந்து பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. வந்து ஆக்சுவலாக இது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப மோட்டிவாகவே இருந்தது. வந்து ஏன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிஸ் இருந்தது. ஆல்ரெடி பிள்ளைங்களுக்கு எப்படி பண்ணோம் அவங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் வந்து ஒரு கவுன்சிலிங் வந்து இல்லாமல் அதாவது இப்போ நாங்கள் ஃபேக்கல்ட்டியாக சொல்கிறத விட வந்து
இப்போ நீங்கள் அவங்களுக்குள்ளார ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான எனர்ஜி அவங்களுக்கு கொடுத்துருக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ளார இருக்கிற டிஸ்கஸ் எங்களுடைய மைண்ட் செட் வந்து பார்க்கறத விட நீங்கள் பண்ணும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் அவர் இது. தேங்க்யூ. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் வந்தது. ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களை மாதிரியே உங்க கூட ஜூனியராக வந்துடுவாங்கன்னு நாங்கள் நல்லா ஹோப் பண்ணுறோம். ஸோ டெஃபினட்டாக நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட மீட் பண்ணலாம்.